அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அறிவழகன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோத்தகிரியில் இருக்கிற மகாத்மா காந்தி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு தான் நம்ம போக போகிறோம். இந்த ஸ்கூலுக்கு வந்து ஏரோ மாடலிங் டெமோ நம்ம காட்டலான்னு சொல்லிட்டு பிரின்ஸிபால்கிட்ட பெர்மிஷன் கேட்டிருந்தோம். அவரும் உடனே கொடுத்துருந்தாரு. ஸோ அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி அங்கே போயிருக்கிறோம். இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா போன உடனே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மரம் இருக்கும். அந்த மரம் பேர் எனக்கு தெரியல, பட் ஆனால் ரொம்ப பெரிய மரம், கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 100லேருந்து 140 கண்டிப்பாக இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இந்த லொக்கேஷன், இந்த ஸ்கூல் இருக்கிற இடம், அதை சுற்றி இருக்கிற மலை, இதெல்லாம் பார்க்கறது வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ட்ரோன் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளை பண்ணி காமிச்சேன். பாருங்கள், பின்னாடி பேக்ரவுண்டில் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ எந்துவாக இருக்கிறாங்கன்றது நீங்கள் பார்க்கலாம். ரேசிங் ட்ரோன் நம்ம ஃப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இப்போது இதோட மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180 km/h ரீச் பண்ணும். இது பஞ்சுன்னு நாங்கள் சொல்லுவோம். பஞ்ச் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக த்ராட்டில் நம்ம கொடுத்துறது பேர் தான் பஞ்ச். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட ரியாக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்க இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டாங்க இல்லைங்களா. இதுக்கு முன்னாடி ட்ரோன்ஸ்லாம் சும்மா கல்யாணத்தில் வந்து பார்த்துருப்பாங்க, ஃப்ரண்ட் போகும், பேக் போகும். பட் ஆனால் இந்த ட்ரோன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்ச் கொடுத்தோன்னா ரொம்ப ஸ்பீடாக போகும், நல்லா நீட்டாக சர்க்யூட் போடும். ஸோ இதுதான் நாங்கள் சர்க்யூட் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஃபுல் ஸ்பீடில் நம்ம வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி பண்ணுவாங்க, அது வந்து சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து லோலே ஃப்ளை பண்ணி காமிச்சேன். ரொம்ப தூரம் போகாமல் ரொம்ப லோலே வந்து கிரவுண்ட் லெவலில் நல்லா ஃபுல் ஸ்பீட் நம்ம வந்து ஃப்ளை பண்ணி காமிச்சிட்டு இருந்தோம். அண்ட் தென் மேனுவர்ஸ் பண்ணி காமிச்சேன். மேனுவர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃப்ளிப்பு, ரோலு, இதெல்லாம் பண்ணுறது, லூப் அடிக்கிறது, இதெல்லாம் வந்து மேனுவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேனுவர்ஸ் பண்ணி காமிச்சோம். ஸ்கூல்ஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ்லேருந்து வெளியே வந்து நின்று அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. முன்னாடி வந்து இது வந்து ஹில்ஸ் அப்படிங்கிறதுனால முன்னாடி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இடமா தான் இருந்துச்சு. தனியாக இந்த ஸ்கூலில் கிரவுண்ட் இருக்குது. கிரவுண்டு கூட்டிகிட்டு போகிறதுக்கு டைம் இல்லாதனால தான் நாங்கள் என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு முன்னாடி இருக்க அந்த இடத்துல நாங்கள் வந்து பண்ணி காமிச்சோம். இந்த இடம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் தாண்டி இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மலையாக தான் இருக்கும். நல்ல கிளைமேட்டு, நல்லா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் வந்து இந்த ஸ்கூலில் இருந்துச்சு எனக்கு. இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அவங்களுக்கு ஓவர் கிராஃப்ட் ஃப்ளை பண்ணி காமிச்சேன். இன்னொன்று கிளியராக இருக்குது ஸ்கை. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பஞ்ச் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ ஹைட் வேணால் போகலாம், நமக்கு கண் வந்து கூசாது. இப்போ நம்ம வேறு இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட் போனால் கண்ணு கூச ஆரம்பிச்சிடும். ரொம்ப லோ லெவல்லே ஃப்ளை பண்ணி காமிச்சேன் இவங்களுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பீடாக லோ லெவல்லே ஃப்ளை பண்ணி காமிச்சேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரேசிங் ட்ரோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதே மாதிரி நம்ம வெரைட்டி நிறைய இருக்குது நம்மக்கிட்ட. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹோவர் கிராஃப்ட் சும்மா எடுத்து அந்த மற்ற இடத்துல விட இந்த மாதிரி பிளேன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹோவர் கிராஃப்ட் வந்து புல்லில் போகும். பட் இந்த இடத்துல வந்து சும்மா உங்களுக்கு ஓட்டி காமிச்சிட்டு இருந்தேன் நான். இப்போ இந்த ஓவர் கிராஃப்ட் இது தண்ணியில் போகும், தரையில் போகும், எல்லா டெரைன்லையும் இது போகும் அப்படிங்கிறதுக்காக இது அவங்களுக்கு ஓட்டி காமிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைகாப்டர் எடுத்து ஃப்ளை பண்ணி காமிச்சேன். ஏன்னா ட்ரைகாப்டர்லாம் அவங்க மேக்ஸிமம் பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ட்ரைகாப்டர்லாம் ரொம்ப மினிமமாக தான் பண்ணுவாங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரோன்ஸ் நிறைய பார்த்துருப்பீங்களே தவிர ட்ரைகாப்டர் பார்த்துருக்க மாட்டீங்க. ட்ரைகாப்டர் வந்து 3 மோட்டர் மட்டும் தான் இருக்கும். அது வந்து ட்ரைகாப்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளேன். ஏரோப்ளேன் வந்து இங்கே ஃப்ளை பண்ண வேணான்னு தான் நினச்சேன். ஏன்னா லேண்ட் பண்ணுறது ரொம்ப முன்னாடி வந்து இருக்கிற இடம் பத்தாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதை தாண்டி பறக்கிறப்ப ஏதாவது மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கீழே விழுந்துடும் அப்படின்ட்டு வேணான்னு தான் நினச்சேன். இருந்தாலும் பரவாயில்ல, ஓட்டி பார்க்கலாம், ட்ரை பண்ணலான்னு ஃப்ளை பண்ணது. அது கரெக்டாக லேண்ட் பண்ணிட்டேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன். அங்கே ஒரு பையன் இருந்தாப்புல. இந்த பையன் வந்து இவர் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தார், ஒரு சின்னதாக ஒரு கார் பண்ணியிருந்தார், இருக்கிற பேட்ரி இதெல்லாம் வச்சுட்டு. ஸோ அந்த பையனை பார்த்துட்டு இன்க்ளூடிங் சின்ன குழந்தைகளுக்குமே நம்ம வந்து இதில் எல்லாத்தையும் ஃப்ளை பண்ணி காமிச்சோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற என்விரான்மெண்ட். ஸோ இந்த ஸ்கூல் மாடிலேன்னு பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுது நான் ஏரோப்ளேனை எங்கே ஓட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏரோப்ளேனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பள்ளத்தில் தான் ஓட்டியிருக்கோம். மிஸ் ஆகிருந்துச்சு, கீழே ஒரு வேளை விழுந்துச்சுன்னா எடுக்கவே முடியாது போல இருக்குது. அவ்வளோ பள்ளமாக இருந்துச்சு அந்த சைடு எல்லாமே. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இந்த மகாத்மா காந்தி ஸ்கூலில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி உங்கள் ஸ்கூலுக்கு ஏதாவது ஃப்ரீயாக ஏரோ மாடலிங் டெமோ வேணும் அப்படின்னா கேபிஆர் ஐஐடியை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நாங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே டெமோ பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுவேன்னு நம்புகிறோம்.
உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அறிவழகன்.